நம்ம இடுப்புக்கு, கை காலுக்கு, முட்டிக்கு எல்லாத்துக்கும் பலமான கருப்புளுந்தை வச்சு இப்போ நம்ம கூழ் தான் செய்ய போகிறோம். 2 ஏலக்காய், சின்ன துண்டு சுக்கு, 3 ஸ்பூன் அரிசி. எந்த அரிசி வேணால் போடலாங்க. நான் வந்து மாப்பிள சம்பா அரிசி போடுறேங்க 3 ஸ்பூன். இது வந்து பெனிஃபிட் ஏறாளங்க. 2வது கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 ஸ்பூன் மாப்பிள சம்பா அரிசி. கருப்புளுந்து 100 கிராம். நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்துட்டுங்க. ஒரு கருப்புளுந்து எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. அப்போ வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த கருப்புளுந்து கூழ் பவுடர் உங்களுக்கு தேவைன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நானே செஞ்சு கொடுக்குறேங்க. பாருங்க, நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. ஒன்று பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நல்லா மொறுக்கு மொறுக்கு. இதுதான் திட்டம். இது நல்லா ஆற வச்சுங்க. மிக்சியில் நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கருப்புளுந்து பவுடர் ரெடிங்க. மனமே சூப்பராக இருக்குது. இது எப்படி கலக்கிறதுங்கிறது பார்த்துடலாங்களா? பச்சை தண்ணியில் கெட்டிப்படாமல் நல்லா கலந்துட்டுங்க. சுடுதண்ணி ஊற்றுறப்ப கெட்டிப்படாதுங்க. நல்லா சிம் வச்சு 5 நிமிஷம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். கருப்புளுந்து கூழுங்க ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, 3 கப்பில் ஆற வச்சு ஊற்றி வச்சுருக்குறேங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து பால் ஊற்றுறேங்க. 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேங்க. நீங்கள் கருப்பட்டி அப்படி வேணும்னாலும் கூட போட்டுக்கலாங்க. அடுத்தது தேங்காய் பால், 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, உப்பு போட்ட மோரை ஊற்றிக்கலாம். கருப்புளுந்த கூழ் 3 டைப்பாக செஞ்சு வச்சுருக்கேங்க. பாருங்க, ரெடி. இந்த கூழ் வந்துங்க எல்லாருமே குடிக்கலாங்க. ரொம்ப எலும்புக்கு பலங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அவசரமாக குழந்தைய ஸ்கூல் போங்க, ஒரு டம்ளர் கலந்து கொடுத்தீங்கன்னா வயிறு வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்ட்ரென்த்து ரொம்பங்க. அப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நானே ரெடி பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேங்க.